நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் இலவங்குளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் அரசு பள்ளிக்கு எதிரே மதுபானம் விற்றவரை போலீசார் கைது செய்தனர். ராமநாத சுவாமி கோவிலின் அருகில் சில அடி தூரத்தில் அரசு பள்ளிக்கு எதிரே அதிக அளவில் மதுப்பிரியர்கள் செல்வதை கண்டறிந்த போலீசார் அங்கு சென்று சோதனை செய்தனர். அப்பொழுது கடையில் மறைத்து வைத்திருந்த மது பாட்டில்கள் விற்கப்படுவது தெரியவந்தது. இதனை அடுத்து கடையின் உரிமையாளர் அந்தோனி ஜெகன் என்பவரை கைது செய்த போலீசார் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். கோசூர் அருகே உள்ள பூதட்டி கொட்டாய் கிராமத்தில் பள்ளி நேரத்தில் ஆமணக்கு விதைகளை உண்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. பள்ளியின் அருகே இருந்த ஆமணக்கு செடிகளில் இருந்து விதைகளை பறித்து உண்டதால் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. இதனை அடுத்து உடனடியாக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சைக்கு பிறகு மாணவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த லட்சுமிபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இயந்திரங்களில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காக தொழிலாளர்கள் வெல்டிங் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அருகே இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளில் தீப்பற்றி இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கோவை சரவணம்பட்டி அருகே தமிழர்களின் பாரம்பரிய உணவு திருவிழா தொடங்கி நடைபெற்றது. 3 நாள் திருவிழாவின் முதல் நாளில் இயற்கை முறையிலான தோசை வகைகள், முளைக்கட்டிய பயிர் வகைகள், திணை சோறு, எல்லரசம், சாமை அரிசி சோறு, களி உள்ளிட்ட பாரம்பரிய பண்டை உணவு வகைகள் தயார் செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மண்பானைகள், செப்பு பாத்திரங்கள் போன்றவற்றை கொண்டு இயற்கை முறையில் உணவு தயாரிக்கப்பட்டது. இந்த உணவு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.